ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரமேஷ் பேசுகிறேன். நம்ம நண்பர்கள் சிலர் கவர்மெண்ட்டை சார்ஜ் பண்ணி ஒரு வீடியோ போடு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ. நான் என்ன கேட்குறேன்னா, கவர்மெண்ட் ஆக்குனது யார்? அப்போ திட்டுறதுன்னா யாரை ஃபஸ்ட்டு திட்டணும்? நம்ம நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டை ஏற்றுக்குவோம், 2 நாள் கழித்து இல்லை முடியாது இவனை இறக்குமோ. இன்னுமே பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வைங்களேன், ஓப்பனாக சொல்கிறேன், எலெக்ஷனும் கல்யாணமும் ஒன்று தான். அதே மாதிரி ஓட்டு போடுறதும் தாலி கட்டுறதுமே ஒன்று தான். நீ என்ன டெசிஷன் எடுக்கணுன்னாலுமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, அதாவது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ எடுத்தே ஆகணும். அவனை நீ போட்டுட்ட இல்லை தாலி கட்டிட்டேன்னா கடைசி வரை நீ தான் வச்சு மேய்க்கணும். இந்த 5 வருஷங்கிறது ஒரு ஜென்மம் மாதிரி, அடுத்த வாய்ப்பு உனக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் யாருக்கிட்ட அந்த ஹோல்டு இருக்குது? ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி இந்தியாவில் எவ்வளோ வாக்கு சதவீதம் வேணும்? இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில், அதாவது இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது இளைஞர்கள் தான் இல்லையா? அதே மாதிரி எலெக்ஷனையுமே முடிவெடுக்க போகிறது இளைஞர்கள் தான். ஏன்டா வர்றவன் போகிறவன்ல இதை தாண்டா சொல்கிறீங்க எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். ஒன்று, ஓட் ஷேர்னா நம்ம எலெக்ஷனில் அளிக்கிற வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளில் ஒரு பர்சன்டேஜ், அதாவது இந்த மொத்த வாக்கில் ஒரு கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த ஓட் ஷேர். அதுக்கப்புறம் 2வது விஷயம், இத்தனை நாள் இந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இத்தனை நாள் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இப்போ இருக்கிற நிலவரப்படி ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ ஓட் ஷேர் வேணுங்கிற கிளாரிட்டி கிடச்சிரும். இதுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொன்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே 50% ஓட் ஷேர் கூட வாங்கினதே இல்லை. இதில் ஹையஸ்ட்டு 48%. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984. இது ஒரு முக்கியமான வருஷம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 ராஜீவ்காந்தி பீரியடில், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பீரியட்லேயோ இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் கூட கிடையாது. ராஜீவ்காந்தி பீரியடில் 48 ஓட் ஷேரோட காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. இதுதான் இந்தியாவிலேயே இப்போ வரை நடந்த அதிகபட்சமான வெற்றி. சுதந்திரத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுன்னா அது 1951 தான். ஸோ காங்கிரஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லும்போது அடுத்த ஒரு 1.5 நிமிஷத்துக்கு என் சைட்லேயே ஒரு கிராஃப் வரும். கிராஃபு பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கிராஃபை பாருங்கள், இல்லைனா அந்த கிராஃபையே அப்படியே வேர்டிங்ஸ்லேயே எழுதி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் பேசிட்டும் இருப்பேன். இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கெங்கே மாற்றங்கள் வந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரே நிமிஷம். 1951 எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா, அதில் ஜெயிச்சது காங்கிரஸ். அப்போ அவங்கள்ட்ட இருந்த ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45%. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒரு அரசியல் கட்சிக்கு. அடுத்த 8 ஜென்ரல் எலெக்ஷனுக்கு காங்கிரஸே தான் ஆட்சியில் இருக்காங்க. அதாவது 40%, கிட்டத்தட்ட 40% தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. 1984 ஹையஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, 48% ஓட்டோடு இவங்க ஜெயிக்கிறாங்க ராஜீவ்காந்தி பீரியடில். ஆனால் இதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயே நேர்மாறான ஒரு விஷயம் நடக்குது. ஹையஸ்ட் வாங்கின அடுத்ததே அப்படியே ஓட் ஷேர், காங்கிரஸோடைய ஓட் ஷேர் கம்மியாயிடுச்சு. அதை இந்த கிராஃப்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இப்படி டக்குன்னு கம்மியாகும்போது காங்கிரஸோட ஹிஸ்ட்ரியிலேயே 40% ஓட் ஷேருக்கு கம்மியாக போன டைம் இதுதான் 1989 தான். திருப்பி ஒரு 7 வருஷம் கழிச்சு 1996 40% கம்மியானது 30% கம்மியாக ஆரம்பிச்சது. 30% கம்மி ஆனாலும் 2004 2009 காங்கிரஸே ஆட்சி அமைக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, 30% கம்மியாக இருந்தப்பவும் இந்தியாவில் ஆட்சி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2014, அதாவது இதுக்கு முந்தின எலெக்ஷனில் காங்கிரஸோட ஓட் ஷேர் தடவையாக 20க்கும் கம்மியாச்சு. அதனால தான் இந்த கிராஃபில் 45 ஆரம்பித்து 20 முடியுது. இது காங்கிரஸோடைய ஸ்டோரி. 2வது பிஜேபி. இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது 1984. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களோட ஓட் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5%. அதாவது 100 பேர் வாக்களித்ததில் வெறும் 7.5% பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயே 1989 இவங்களோட ஓட் ஷேர் 10க்கும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம்
1991 இவங்களோட ஓட் ஷேர் வந்து 20க்கு தாண்டி ஆயிடுச்சு. அதாவது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரான். 20% ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த 20% 2004 வரையும், 1991 2004 வரையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க 20%. திருப்பியும் நேர்மாறா என்ன ஆகுதுன்னா 2009 இவங்களோட ஓட் ஷேர் 20க்கும் கம்மியாக வருது. 2014 திருப்பி பெரட்டி போட்ட மாதிரி ஹையஸ்ட், பிஜேபியோட ஹையஸ்ட் 30%. இதுதான் வந்து இப்போ வரைக்கும் பிஜேபியோட ஹையஸ்ட் ஓட் ஷேராக இருந்தது. இதை வந்து அவங்க நிலைநாட்டினாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நடந்தது இல்லைங்களா எலெக்ஷனு, இதோட ஓவர்வியூ கொடுக்குறதுக்கு, அதாவது குருட்டாம்போக்கில் இந்த ஸ்டாட்ஸ் எடுக்கலைங்கிறத காட்டுறதுக்கு தான் இது சொன்னேன். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையுமே 4 வரியில் அடக்கிடலாம். 1951 ஃபஸ்ட் எலெக்ஷன்லேருந்து 40 வருஷம் 1984 வரைக்கும் என்ன இந்தியாவில் நிலவரம்னா 40%க்கு மேலே ஓட் ஷேர் இருந்தால் நீ ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது, 1989 40%க்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, 40% கீழே இருந்தாலும் போதும், உனக்கு வெற்றி வாய்ப்பு. அடுத்தது 1981 1991 வரையும் 30% இல்லை, 30% கிட்ட இருந்தால் போதும். 40 இருந்தது, இப்போ 30, அபவ் 30 இருந்தால் போதுங்கிற மாதிரி ஆச்சு. 1996 2004 வரைக்கும், இந்த லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் 30 இல்லை, 30 கம்மியாக இருந்தாலும் ஆட்சி அமைச்சிடலாம். ஆக எப்படி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னத்த நிலவரப்படி 20% இருந்தால் போதும். 30% இருந்ததுன்னா சுவர் ஷாட் நீ ஆட்சி அமைச்சிருவேன். எழுதி தரேன், எந்த ஒரு எலெக்ஷன் பார்ட்டி 30% கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க உறுதியாக ஆட்சி அமைச்சிருவாங்க. இன்னுமே சிம்பிளாக சொல்லட்டுமா, 100 பேர் இருக்கிற இடத்துல 20 பேர் நினச்சான்னா இந்தியாவில் ஒரு பிரதம மந்திரி கொண்டு வந்துடுவான். 30 பேர் நினச்சான்னா உறுதியாக ஆட்சி அமைச்சிருவான். இதைத்தான் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இதோட கன்க்ளூஷன், 30% யார் வச்சுருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இந்த 30% இளைஞர்கள் கூட எப்படி லிங்க் ஆகுது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாட்ஸ் தான். இந்தியாவோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவில் மொத்த ஜனத்தொகையில் 3/2 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 65%க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 35 வயசுக்கு உட்பட்டவங்க தான். இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 13 கோடி பேர். ஒரு ஜென்ரலாக ஒரு எலெக்ஷனில் வெற்றி தோல்வி எப்படி தெரியுமா தீர்மானிக்கப்படும்? எலெக்ஷன் கட்சிகள்லாம் இருப்பாங்க, அந்த கட்சியோட தொண்டர்கள் இருப்பாங்க, அந்த கட்சிக்கு உண்டான ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஓட்டு அவங்க கிட்டேயே தான் இருக்கும், அது எங்கேயுமே மாறாது. ஆனால் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு. இந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு வந்து எந்த சைடு ஸ்விங் ஆகுதோ அந்த சைடு ஜெயிப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டுமே, 35க்கு கம்மியாக இருக்கிறவங்களுமே, இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த 13 கோடி பேர்த்தோட ஓட்டுமே எந்த சைடு ஸ்விங் ஆகுதோ அவங்க அடித்து கட்டிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா தேவைப்படுற ஓட்டு வெறும் 20-30% மட்டும்தான். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு சிதறலை மட்டும் தடுத்தா போதும். ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா ஓட்டு, அதை மட்டும் தடுத்தா போதும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு இளைஞனுமே வந்து ஓட்டு வங்கி தான். எப்படி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், யாருக்கு இந்த தடவை ஓட்டு அமைக்கலாம், யாருக்கு இந்த தடவை ஓட்டு போடலாம். அது யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே முடிவு பண்ணி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. அது நீங்கள் சொன்ன ஆளாக இருக்கலாம், அவங்க சொன்னதையும் நீங்கள் ஏற்றுக்குங்க. அந்த ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் அந்த பஞ்சாக ஓட்டை கொடுத்தா உறுதியாக ஆட்சி அமையும். நீங்கள் உறுதியாக வாக்களித்தா ஆட்சியும் உறுதியாக அமையும். நீங்கள் இங்கே ஏனோ தானன்னு போட்டால் அங்கேயும் தண்டனை கண்ட வரும். நோட்டாக்கு போடுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் கேட்டால் கேட்கலாம், கேட்காட்டி விடலாம். ஏன்னா நோட்டாக்கு நீங்கள் என்ன தான் போட்டாலுமே யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. இளைஞர்கள் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போட போகிறோம், ஓட்டு போட போகிறதுல போட்டுட்டு வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியாகவும் ஸ்டேட்டஸாக எடுக்கிறதுக்கு முன்னாடி உறுதியான ஓட்டை போட்டுட்டு அந்த செல்ஃபியுமே அந்த ஸ்டேட்டஸையும் எடுத்து போட்டால் இன்னுமே கொஞ்சம் கர்வமாக இருக்கும். அவ்வளோதான். சப்போஸ் நீ போகிற இடத்துல ஓட்டு எலெக்ஷன் போலிங்குள்ளே போயாச்சு, பூத்துக்குள்ளே போயாச்சு, ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லை. செக்ஷன் 49A படி உன்னுடைய ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் கொடுத்து சேலஞ்ச் ஓட்டு கேளுங்க. அடுத்தது, உனக்கு பதுவாக வேறு யாரோ ஓட்டை போட்டான், டெண்டர் ஓட்டு கேட்டு டெண்டர் ஓட்டு போடுங்க. எந்த ஒரு போலிங் ஸ்டேஷனில் 14%க்கு மேலே டெண்டர் ஓட்டு வருதோ அங்கே ரீஎலெக்ஷன் நடக்கணும். இதுதான் சட்டம். ஒவ்வொரு இளைஞனோட வாக்குமே ரொம்ப முக்கியம்.
போன தடவை இருந்த வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 81 கோடி, இந்த தடவை அது 90 கோடி. போன தடவை விட 9 கோடி ஜாஸ்தி. 13,000 ஃபஸ்ட் டைம் ஓட்டர், 18,000 கண்டஸ்டன்ட், 10 லட்சம் போலிங் ஸ்டேஷன், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டிங் மிஷின்னு சொல்லி இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஆனால் இதோட குடிமிப்புடி இளைஞர்கள் கையில். அதனால தான் சொல்கிற இளைஞர்களே, முடியட்டும் நாளை வெடியட்டும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's Rami signing off. Have a great day.